வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது ரூபவாகினியின் பிரதான செய்திகளோடு. நான் ரஜினி ஆண்ட்ரூ. நான் AM ரிஜ்மி. யுத்தம் மற்றும் பட்டினியால் பாதிக்கப்பட்டிருந்த நாட்டை அபிவிருத்தி பாதையில் இட்டுச் செல்ல அரசாங்கம் நடவடிக்கை எடுத்ததாக ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். பயங்கரவாதம் காரணமாக பாதிக்கப்பட்ட வடபகுதி மக்களின் வாழ்க்கையை மேம்படுத்துவதற்கு விசேட கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. அண்மையில் பாராளுமன்றத்தில் வரவு செலவு திட்டம் மீதான விவாதத்தில் பதிலளித்து பேசும்போது ஜனாதிபதி இந்த கருத்துக்களை வெளியிட்டார். அரசாங்கம் வடக்கின் அபிவிருத்தி செயற்றிட்டங்களுக்காக கடந்த 4 வருடங்களில் மாத்திரம் 6600 கோடி ரூபாவுக்கு மேற்பட்ட தொகையை செலவிட்டது. பயங்கரவாதிகள் காரணமாக இடம்பெயர்ந்த 3 லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் மீள் குடியமர்த்தப்பட்டார்கள். பெரும்பாலான பிரதேசங்களில் மிதிவெடிகள் அகற்றப்பட்டன. அதனைத் தொடர்ந்து ஆரம்பமான வடக்கின் விவசாய நவோதய திட்டத்தை தற்போது எவரும் நேரில் கண்டு கொள்ளலாம். 2009ஆம் ஆண்டு முதல் 2013ஆம் ஆண்டு வரை வடக்கில் கல்வி, சுகாதாரம், சுயதொழில் முயற்சிகள், நீர்ப்பாசனத்துறை, உள்நாட்டு பால் உற்பத்தி, தொழில் முயற்சிகளை ஊக்குவித்தல் போன்ற துறைகளுக்காக கூடுதலான நிதி ஒதுக்கப்பட்டது. மின் உற்பத்திக்காக சுமார் 2000 கோடி ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது. 2016ஆம் ஆண்டுக்கு முன்னர் வட பிரதேசங்களுக்கு தேவையான நீர் வசதியை பெற்றுக் கொடுக்கும் நோக்குடன் இரணைமடு குளத்தை விரிவுபடுத்துதல் உட்பட பல செயற்றிட்டங்கள் முன்னெடுக்கப்படும். இதற்கு வடக்கில் உள்ள மக்கள் பிரதிநிதிகளின் ஆதரவு அவசியம் என ஜனாதிபதி தெரிவித்தார். உள்ளூராட்சி மன்றம் மற்றும் கிராமிய பாதை அபிவிருத்தி செயற்றிட்டங்கள் பலவும் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளன. வடக்கில் மீன் உற்பத்தி 21,900 மெட்ரிக் டன்னிலிருந்து 48,000 மெட்ரிக் டன் வரை அதிகரித்துள்ளது. அந்த பிரதேசங்களில் சிவில் நிர்வாகத்தை ஏற்படுத்துவதற்கும் அரசாங்கம் விசேட கவனம் செலுத்தியிருப்பதாக ஜனாதிபதி கூறினார். සමානාත්මතාවයේ නුනත් එම ප්‍රදේශයේ රාජ්‍ය සේවා ගොඩනැගීම සඳහා අනෙක් ප්‍රදේශවලට වඩා වැඩි සැලකිල්ලක් දැක්වීමට එවැනි වෙනස් කිරීම්ද සිදු කර තිබෙනවායි කියන එක මම සම්බන්ධන මන්ත්‍රීතුමාට මතක් කරන්න ඕන. அபிவிருத்தி செயற்றிட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்கும் சமாதானம் மற்றும் சகவாழ்வை ஏற்படுத்துவதற்கும் அனைவரினதும் ஆதரவு அவசியம் என ஜனாதிபதி வலியுறுத்தியுள்ளார். ජාතික සංහිඳියාවට අප වඩා වඩාත් කැපවිය යුතු වෙනවා. ඒකලේ ඇක්කේ එක එකාට ද්වේෂ සාගතව අපහාස කරමින් නොව සියලු දෙනා එක්සත් වීමෙන් පමණයි. இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான மீன்பிடி சம்பந்தப்பட்ட பிரச்சினைகளை தீர்ப்பதற்கு இந்திய மத்திய அரசாங்கத்துடன் பேச்சுவார்த்தை நடத்த தயார் என அமைச்சர் ராஜித சேனாரத்ன தெரிவித்துள்ளார். இதற்காக அந்நாட்டு மத்திய அரசின் மீன்பிடித்துறைக்கு பொறுப்பான விவசாய அமைச்சர் ஷாரா பாவர் தனக்கு அழைப்பு விடுத்திருப்பதாக அமைச்சர் குறிப்பிட்டார். நாட்டில் இடம்பெற்று வரும் போதைப்பொருள் கடத்தல் தொடர்பான அனைத்து தகவல்களும் கிடைத்து வருவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இத்துடன் சம்பந்தப்படுவோருக்கு எதுவித தராதரங்களும் பார்க்காமல் சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் அஜித் ரோஹன தெரிவித்தார். பல மார்க்கங்கள் ஊடாக இலங்கைக்கு போதைப்பொருள் எடுத்து வரப்படுவதாக போலீசார் சுட்டிக்காட்டியுள்ளனர். பயண பொதிகளிலும் உடல்களிலும் மறைத்து வைத்து போதைப் பொருட்கள் விமானம் மூலம் கடத்தி வரப்படுகின்றன. கொள்கலன்களிலும் போதைப் பொருட்கள் கடத்தப்படுகின்றன. இந்தியா, பாகிஸ்தான் போன்ற நாடுகளில் இருந்து படகுகள் மூலமாகவும் போதைப் பொருட்கள் கடத்தி வரப்படுவதாக தகவல்கள் கிடைத்துள்ளன. 2011ஆம் ஆண்டு முதல் இதுவரை 1,77,131 கிலோகிராம் போதைப் பொருள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. கடத்தலுடன் சம்பந்தப்பட்ட சுமார் 1,50,000 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். போதைப் பொருள் எடுத்து வருவோரையும் அவற்றை பகிர்ந்து அளிப்போரையும் கண்டுபிடிக்கும் பணியில் போலீசின் போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவும் விசேட செயலணியும் ஈடுபட்டுள்ளன. சர்வதேச ரீதியிலும் பிராந்திய ரீதியிலும் முக்கியமான சந்தர்ப்பங்களில் இலங்கைக்கு ஆதரவு வழங்கப்படும் என பாகிஸ்தான் அறிவித்துள்ளது. இருதரப்பு உறவுகளை எதிர்காலத்தில் மேலும் ஸ்திரப்படுத்துவதற்கும் நடவடிக்கை எடுக்கப்படும். இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்டுள்ள பாகிஸ்தான் பாராளுமன்ற சபாநாயகர் சர்தார் அயார் சாதிக் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை நேற்று கொழும்பில் சந்தித்தபோது இதனை தெரிவித்தார். இலங்கை, பாகிஸ்தான் நாடுகளுக்கிடையில் நீண்ட காலமாக உறவுகள் பேணப்பட்டு வருகின்றன.
அண்மை காலத்தில் பாகிஸ்தான் இலங்கைக்கு பல நெருக்கடி மிக்க சந்தர்ப்பங்களில் ஆதரவு வழங்கியது. யுத்தத்தின் பின்னர் நாட்டில் சமாதானத்தையும் ஸ்திரத்தன்மையையும் ஏற்படுத்துவதற்கு இலங்கை அரசாங்கம் மேற்கொண்டுள்ள நடவடிக்கை பாராட்டத்தக்கதாகும் என்று பாகிஸ்தான் சபாநாயகர் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் தொலைநோக்குள்ள தலைமைத்துவத்தையும் அவர் பாராட்டினார். பொதுநலவாய அரசு தலைவர்கள் மாநாட்டை வெற்றிகரமாக ஒழுங்கு செய்தமைக்காகவும் அவர் இலங்கை அரசுக்கு பாராட்டு தெரிவித்தார். இரு நாடுகளுக்கும் இடையில் வர்த்தக உறவுகளை மேலும் ஸ்திரப்படுத்துவது குறித்து கவனம் செலுத்தப்பட்டது. குறிப்பாக சீனி கைத்தொழில் தொடர்பில் பாகிஸ்தான் முதலீட்டாளர்களுக்கு இலங்கை உயர்ந்தபட்ச ஆதரவை வழங்கும் என ஜனாதிபதி தெரிவித்தார். நெருக்கடி மிக்க சந்தர்ப்பங்களில் இலங்கைக்கு ஆதரவு வழங்கியமைக்காக அவர் பாகிஸ்தான் அரசுக்கு நன்றி தெரிவித்தார். சுற்றுலா வசதிகளை விரிவுபடுத்தும் வேலை திட்டத்தின் கீழ் மற்றொரு விடுமுறை இல்லம் நுவரெலியாவில் நிர்மாணிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான வைபவம் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தலைமையில் நேற்று நடைபெற்றது. அரலிய கிரீன் ஹில்ஸ் என்ற இந்த விடுமுறை இல்லம் நுவரெலியா கிராண்ட் ஃபால் வீதியில் அமைக்கப்பட்டுள்ளது. 4 ஆடம்பர இல்லங்கள் 6 ஆடம்பர அறைகள் உள்ளடங்கலாக 110 அறைகளை இந்த விடுமுறை இல்லம் கொண்டுள்ளது. ஜனாதிபதி இதற்கான இணையதளத்தையும் அங்குரார்ப்பணம் செய்து வைத்தார். அமைச்சர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள் என பலரும் இதில் கலந்து கொண்டார்கள். பெரிய அனகோண்டா பாம்பினம் சிறிய வகை அனகோண்டாக்களை விழுங்குவதற்கேற்ற மரபணு ரீதியான இயல்பை கொண்டிருப்பதாக தேவளை மிருக காட்சிசாலையின் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அண்மையில் ஒரு பெண் அனகோண்டாவினால் விழுங்கப்பட்ட ஆண் அனகோண்டா 2 நாட்களின் பின்னர் வெளியே கக்கப்பட்டுள்ளது. உயிரிழந்துள்ள ஆண் அனகோண்டாவை மக்களுக்கு காட்சிப்படுத்தும் வகையில் பாதுகாத்து வைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. தென் அமெரிக்காவின் அமேசான் காடுகளில் 2 அனகோண்டாக்கள் வாழ்ந்து வருகின்றன. இவற்றில் ஒன்றின் நிறம் பச்சையாகும், மற்றது மஞ்சள் நிறத்தை கொண்டது. பச்சை நிற அனகோண்டா உலகில் உள்ள மிகப்பெரிய பாம்பு இனங்களில் ஒன்றாகும். அது 45 அடி நீளம் வரை வளரக்கூடியது. அதிக எடை கொண்ட பாம்பு பச்சை நிற அனகோண்டா ஆகும். இந்த உயிரினத்தை விஞ்ஞான பெயர் யுனெக்டஸ் மியூரினஸ் என்பதாகும். கிரேக்க மொழியில் இதன் அர்த்தம் நன்றாக நீந்திச் செல்லும் உயிரினம் என்பதாகும். 1990ஆம் ஆண்டின் இறுதியளவில் அனகோண்டா என்ற தலைப்பில் திரைப்படம் ஒன்றும் தயாரிக்கப்பட்டிருந்தது. தேவளை மிருக காட்சிசாலை பச்சை நிற அனகோண்டா பாம்புகளை செக் குடியரசிலிருந்து பெற்றுக் கொண்டது. மிருக காட்சிசாலையில் கடந்த 10 வருடங்களாக இந்த பாம்புகள் வாழ்ந்து வந்துள்ளன. இந்த அனகோண்டாக்களுக்கு பிறந்த 35 குட்டிகள் ஆரோக்கியமாக உள்ளன. தொடர்ந்தும் குட்டி போடும் தன்மையை கட்டுப்படுத்துவதற்காக இந்த அனகோண்டா ஜோடிகள் வேறுபடுத்தப்பட்டிருந்தன. 10 மாதங்களின் பின்னர் இவை மீண்டும் ஒன்று சேர்க்கப்பட்டன. இதன்போது பெண் அனகோண்டா ஆண் அனகோண்டாவை விழுங்கியது. உயிரிழந்த ஆண் அனகோண்டாவை மிருக வைத்தியசாலைக்கு ஒப்படைத்ததாக மிருக காட்சிசாலை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இலங்கை ராணுவத்தில் முதல் தடவையாக சிங்கள மற்றும் தமிழ் பெண் ராணுவ பயிலுநர்கள் பயிற்சியை முடித்துக் கொண்டு கடமையில் இணைந்து கொள்வதற்காக வெளியேறியுள்ளனர். இந்த விடுகை விழா அனுராதபுரத்தில் உள்ள இலங்கை ராணுவ படையணியின் 4வது படைக்குரிய சரம்ப மைதானத்தில் அண்மையில் நடைபெற்றது. 2009ஆம் ஆண்டில் மனிதநேய நடவடிக்கை நிறைவுற்றதை தொடர்ந்து அரசாங்கம் LTT உறுப்பினர்களுக்கு புனர்வாழ்வளிக்கும் வேலை திட்டம் ஒன்றை ஆரம்பித்தது. 11,700க்கும் மேற்பட்ட முன்னாள் LTT உறுப்பினர்கள் புனர்வாழ்வளிக்கப்பட்டு சமூகத்தில் இணைக்கப்பட்டுள்ளனர். மனிதநேய நடவடிக்கை இடம்பெற்ற காலப்பகுதியில் தஞ்சமடைந்த, கைது செய்யப்பட்ட மற்றும் நீதிமன்ற உத்தரவின் பேரில் தடுத்து வைக்கப்பட்டவர்கள் இவர்களில் அடங்குகின்றனர். சமாதானம் ஏற்பட்டதன் பின்னர் தமிழ் இளைஞர் யுவதிகள் பாதுகாப்பு படையில் கூடுதலாக இணைத்துக் கொள்ளப்பட்டனர். இரவு நேர மின் ஒளி அலங்காரத்துக்கு மத்தியில் விடுகை விழா நடைபெற்றது. 10 சிங்கள பெண் படை வீராங்கனைகளும் 45 தமிழ் பெண் படை வீராங்கனைகளும் பயிற்சியை முடித்துள்ளனர். அனைத்து துறைகளிலும் கூடுதலான புள்ளிகளை பெற்ற வீராங்கனையாக PD விஜயரத்ன விருது பெற்றுள்ளார். அனைத்து விடயங்களிலும் திறமை காட்டிய வீராங்கனைக்கான விருது திவ்யா தர்மநாயகத்திற்கு கிடைத்துள்ளது. பாதுகாப்பு படையின் வன்னிப்படை கட்டளை தளபதி மேஜர் ஜெனரல் பொனிஃபஸ் பெரேரா இந்த வைபவத்தில் பிரதம அதிதியாக கலந்து கொண்டார்.
கிளிநொச்சி பிரதேசத்தில் குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களைச் சேர்ந்த 897 மாணவர்களுக்கு புலமை பரிசில் வழங்கப்பட்டுள்ளது. வடமாகாண சபையும் கிளிநொச்சி பாதுகாப்பு படை தலைமையகமும் ஒன்றிணைந்து இந்த நிகழ்ச்சி திட்டத்தை முன்னெடுத்துள்ளன. தரம் 5 புலமை பரிசில் பரீட்சையிலும் கல்வி பொதுத்தராதர சாதாரண தர மற்றும் உயர்தர பரீட்சையிலும் சித்தி பெற்ற மாணவர்களுக்கு 500 ரூபாவில் இருந்து புலமை பரிசில் வழங்கப்பட்டுள்ளது. 694 பாடசாலை மாணவர்களும் தரம் 5 புலமை பரிசில் பரீட்சையில் சித்தி பெற்ற 203 மாணவர்களும் புலமை பரிசிலை பெற்றுக் கொண்டார்கள். 10 துவிச்சக்கர வண்டிகளும் அன்பளிப்பு செய்யப்பட்டன. வடமாகாண ஆளுநர் மேஜர் ஜெனரல் ஜி. சந்திரசிறே, கிளிநொச்சி பாதுகாப்பு படை கட்டளை தளபதி மேஜர் ஜெனரல் உதய பெரேரா ஆகியோர் நேற்று நடைபெற்ற இந்த வைபவத்தில் பிரதம அதிதிகளாக கலந்து கொண்டார்கள். அம்பாறை கரையோர பிரதேச இளைஞர்களுக்கான தொழிற்சந்தையும் சுயதொழில் வழிகாட்டல் நிகழ்வும் அக்கரைப்பற்றி தொழில்நுட்ப கல்லூரியில் இன்று நடைபெற்றன. அக்கரைப்பற்றி பிரதேச செயலாளர் M.Y. சலீம் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் அமைச்சர் A.L.M. அத்தாவுல்லா, பஷீர் சேகுதாவுத் ஆகியோர் பிரதம விருந்தினர்களாக கலந்து கொண்டனர். பயிற்சிகளை பூர்த்தி செய்த இளைஞர்களுக்கும் யுவதிகளுக்கும் அதற்கான கடிதங்கள் வழங்கப்பட்டன. மாகாண சபை உறுப்பினர் ஆரிப் ஷம்சுதீன் உட்பட பிரமுகர்கள் பலர் அங்கு சமூகமளித்திருந்தனர். ஏறாவூர் அல் ஜுப்ரியா வித்தியாலயத்தில் நிர்மாணிக்கப்பட்ட ஆராதனை மண்டபம் பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சர் MLAM ஹிஸ்புல்லாவினால் சமீபத்தில் திறந்து வைக்கப்பட்டது. 80 லட்சம் ரூபாய் செலவில் நிர்மாணிக்கப்பட்ட ஆராதனை மண்டபத்தை திறந்து வைக்கும் நிகழ்வு வித்தியாலய அதிபர் தலைமையில் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் கிழக்கு மாகாண சபை உப தவிசாளர் MS சுபைர் உட்பட பலர் கலந்து கொண்டார்கள். பாடசாலையின் சிறந்த ஆசிரியர்களும் திறமையான மாணவர்களும் பாராட்டி கௌரவிக்கப்பட்டார்கள். மாணவர்களினது கலை நிகழ்ச்சிகளும் இடம்பெற்றன. அரசாங்கத்துடன் பேச்சுவார்த்தை நடத்த தயார் என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் R. சம்பந்தன் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ வரவு செலவு திட்டம் மீதான நன்றியுரையில் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு விடுத்த அழைப்பிற்கு பதிலளிக்கும் வகையில் R. சம்பந்தன் இந்த கருத்தை வெளியிட்டுள்ளார். ஜனாதிபதி பாராளுமன்றத்தில் நாடாளுமன்ற குழுவின் தலைவர் என்ற வகையில் எனக்கும் மாகாண சபை முதல்வர் திரு விக்னேஸ்வரன் அவர்களுக்கும் பேச்சுவார்த்தை சம்பந்தமாக ஒரு அழைப்பை விடுத்திருக்கிறோம். அரசாங்கத்துடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட நாம் ஒருபோதும் மறுக்கவில்லை. அரசாங்கம் ஆக்கபூர்வமாக விசுவாசமாக உறுதிப்பாட்டுடன் ஒரு அரசியல் தீர்வை காணுவதற்கு முயற்சி எடுக்குமாயிருந்தால் அந்த முயற்சிக்கு நமது பரிபூர்ணமான பங்களிப்பை நாங்கள் அளிப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். நாடு பூராகவும் உள்ள கத்தோலிக்க மக்கள் நத்தார் பண்டிகையை கொண்டாடுவதற்கு ஆயத்தமாகி வருகின்றனர். அனைத்தின மக்களுக்கும் இடையில் நிலவி வரும் அந்யோன்ய சகோதரத்துவத்தை இம்முறை நத்தார் பண்டிகை மேலும் அர்த்தமுள்ளதாக துணை புரியும் என அவர்கள் கூறுகின்றனர். நத்தார் பண்டிகையை முன்னிட்டு பல பிரதேசங்களில் உள்ள நகரங்களும் வீதிகளும் கடைகளும் அலங்கரிக்கப்பட்டு வருகின்றன. பல வர்த்தக நிலையங்களில் மக்கள் நிரம்பி காணப்படுகின்றனர். அத்தியாவசிய பொருட்களை சலுகை விலையில் பெற்றுக்கொள்ள முடிந்துள்ளமை பற்றி அவர்கள் தமது மகிழ்ச்சியை வெளியிட்டுள்ளனர். பேராவுடைய 50 ஆண்டுகள் நினைவு நத்தார் பண்டிகையை முன்னிட்டு மதுரங்குழி பிரதேசத்தில் ஒழுங்கு செய்யப்பட்ட ஒளி விழா நிகழ்வு நேற்றிரவு நடைபெற்றது. மதுரங்குழி இளைஞர் கழகத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த நிகழ்வில் பக்தி பாடல்கள், கரோல் கீதங்கள் என்பன இசைக்கப்பட்டன. பிரபல பாடகர்கள் பலர் இந்நிகழ்வில் கலந்து கொண்டார்கள்.
கல்முனை குழந்தை இயேசு பாலர் பாடசாலை மாணவர்களினால் ஏற்பாடு செய்யப்பட்ட நத்தார் விழா பாடசாலை மண்டபத்தில் சமீபத்தில் நடைபெற்றது. அருட்சகோதரி மிரியம் கிளேயர் பிரதம அதிதியாகவும் அருட்சகோதரர் ஸ்டீபன் மேத்யூ கௌரவ அதிதியாகவும் கலந்து கொண்டார்கள். திருகோணமலை மெத்தடிஸ்ட் திருச்சபையின் ஒளி விழா நிகழ்வும் நத்தார் பரிசளிப்பு விழாவும் சமீபத்தில் நடைபெற்றன. பிரதம விருந்தினராக திருகோணமலை நகரபிதா எஸ் செல்வராஜா கலந்து கொண்டு நிகழ்வை ஆரம்பித்து வைத்தார். அங்கு சமூகமளித்திருந்த சிறுவர்களுக்கு நத்தார் தாத்தா பரிசுகளை வழங்கி வைத்தார். கிறிஸ்துநாதரின் பிறப்பை குறிக்கும் பல நிகழ்ச்சிகள் இடம்பெற்றன. 2013 தொலைக்காட்சி அரச விருது விழா எதிர்வரும் ஜனவரி மாதம் 12ஆம் தேதி கொழும்பு பண்டாரநாயக்க ஞாபகார்த்த மாநாடு மண்டபத்தில் நடைபெறும். பல துறைகளைச் சேர்ந்த சிறந்த படைப்புகளுக்கு விருது வழங்கப்படும் என கலாசார மற்றும் கலை அலுவல்கள் அமைச்சு அறிவித்துள்ளது. 2013 தொலைக்காட்சி அரச விருது விழா பற்றிய ஊடகவியலாளர் சந்திப்பு அமைச்சர் டி வி ஏகநாயக்க தலைமையில் அண்மையில் கொழும்பில் நடைபெற்றது. 2012ஆம் ஆண்டு டிசம்பர் 31ஆம் தேதி வரை ஒளிபரப்பப்பட்ட தொலைக்காட்சி ஆக்கங்கள் இந்த விருதுக்காக கவனத்தில் கொள்ளப்படும். பல துறைகளையும் சேர்ந்த 39 பேர் கௌரவிக்கப்பட உள்ளனர். நாடு பூராகவும் நாளை முதல் உணவு தொடர்பில் விசேட பரிசோதனை ஒன்று இடம்பெறவுள்ளது. உணவு தயாரிப்பு, விநியோகம், விற்பனை மற்றும் பாவனை நிலையங்களின் நிலைமைகள் குறித்து ஆராயப்படும் என சுகாதார அமைச்சு அறிவித்துள்ளது. சிலர் உணவு பாதுகாப்பு விடயத்தில் எதுவித அக்கறையும் காட்டாமல் அவற்றை பகிர்ந்தளிப்பதாக தகவல்கள் கிடைத்துள்ளன. சன நெருக்கடி மிக்க பிரதேசங்களையும் பண்டிகையை கொண்டாடவிருக்கும் பிரதேசங்களையும் இலக்கு வைத்து சுற்றி வளைப்புகளை மேற்கொள்ளுமாறு சுகாதார அமைச்சர் மைத்ரிபால சிறிசேன சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் டாக்டர் பாலித மகிபாலவுக்கு பணிப்புரை வழங்கியுள்ளார். சுகாதார அமைச்சு, நுகர்வோர் பாதுகாப்பு அதிகார சபை, கொழும்பு மாநகர சபையின் சுகாதார பிரிவு ஆகியன இணைந்து இந்த வேலைத்திட்டத்தை முன்னெடுக்க உள்ளன. அனைத்து மாவட்டங்களிலும் தாவரவியல் பூங்காக்களை அமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இந்த செயற்றிட்டம் அடுத்த வருடம் நடைமுறைப்படுத்தப்படும் என்று தாவரவியல் பூங்கா மற்றும் பொது பொழுதுபோக்கு அலுவல்கள் அமைச்சர் ஜயரத் நெஹர தெரிவித்தார். முதலாவது தாவரவியல் பூங்கா கிளிநொச்சி பிரதேசத்தில் நிறுவப்படும். பிரதேசத்திற்கு பொருத்தமான காலநிலைக்கு ஏற்ப தாவரவியல் பூங்காக்கள் நிறுவப்படும். கல்வி மற்றும் பொழுதுபோக்கு தளங்களாக இந்த பூங்காக்களை வழிநடத்தி செல்ல எதிர்பார்க்கப்பட்டுள்ளது. உள்நாட்டு வெளிநாட்டு சுற்றுலாத்துறையின் மேம்பாட்டுக்கும் இந்த செயற்றிட்டம் துணை புரியும் என அமைச்சு தெரிவித்துள்ளது. பொருளாதார அபிவிருத்தி அமைச்சும் கமநல சேவைகள் அமைச்சும் இணைந்து திவினகும திட்டத்தின் கீழ் மேற்கொண்டு வரும் பழமர கன்றுகளை விநியோகிக்கும் நடவடிக்கைகள் அக்கரைப்பற்று கிழக்கு கமநல சேவைகள் நிலையத்தில் நடைபெற்றன. கமநல சேவைகள் பெரும்போக்கு உத்தியோகத்தர் ஏ அமீர் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் அமைச்சர் ஏ எம் அத்தாவுல்லாவின் இணைப்பு செயலாளர் ஏ பி தாவூத் பிரதம அதிதியாக கலந்து கொண்டு பழமர கன்றுகளை நாட்டி வைத்தார். பிரதேச விவசாயிகள், திவினகும மற்றும் சமுர்த்தி பயனாளிகள் ஆகியோர் இதில் கலந்து கொண்டனர். வறிய மாணவர்களுக்கு அபியாச புத்தகங்களை வழங்கும் திட்டத்தின் கீழ் கல்குடா தொகுதியில் காவத்தமுனை கிராமத்தில் உள்ள வறிய மாணவர்களுக்கு அபியாச புத்தகங்கள் நேற்று வழங்கப்பட்டன. ஓட்டமாவடி ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பிரதேச அமைப்பாளர் பி நளிர் தலைமையில் இடம்பெற்ற இந்த நிகழ்வில் சமூக சேவைகள் அமைச்சரின் இணைப்பாளரான எஸ் ஏ ரஃபேல் பிரதம விருந்தினராக கலந்து கொண்டு மாணவர்களுக்கு அபியாச புத்தகங்களை வழங்கி வைத்தார். இந்த நிகழ்வில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பிரதேச அமைப்பாளர்கள் உட்பட பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டார்கள். ராணுவத்தை சேர்ந்த சமன்குமார டிராக் மாஸ்டர் மரதன் ஓட்ட போட்டியில் ஆடவர் பிரிவில் வெற்றி பெற்றுள்ளார். பெண்கள் பிரிவில் நிலுகா ஜெயசேகர வெற்றி பெற்றார். இந்த போட்டி டிராக் மாஸ்டர்ஸ் விளையாட்டுக் கழகத்தினால் நடத்தப்பட்டது. சுதந்திர சதுக்கத்திலிருந்து ஆரம்பமான இந்த போட்டியின் தூரம் 10 கிலோமீட்டர்கள் ஆகும். இதில் 88 வீரர்களும் 24 வீராங்கனைகளும் கலந்து கொண்டனர். ஆடவர் பிரிவில் ராணுவ பிரிவை சேர்ந்த டி குணசேகரவும், பெண்கள் பிரிவில் இலங்கை போலீஸ் படையை சேர்ந்த மல்காந்தி வீரக்கொடியும் 2வது இடத்தை பெற்றுக் கொண்டனர்.
ව්‍යායාම කරන එක. ඒ දරුවෝ දුවන එක. තුන්වෙනි හතරවෙනි ස්ථානයේ வணக்கம்